அத்தை கடுகு வந்துச்சு. முதல்ல வெங்காயம் போடுவா தக்காளி போடுவா? ஆமா, ஊர் ஃபுல்லா கேக்குற மாதிரி கத்தடி. நீ கருவாட்டு குழம்பு வைக்கிறேன்னு ஊருக்குலாம் தெரியுமாண்ணா? சொல்லுங்க அத்தை. ஏண்டி ஒரு கருவாட்டு குழம்பு உனக்கு வைக்க தெரியாதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி வைக்கணும் அது மட்டும் சொல்லுங்க. சாமிக்கு முத்துக்கு இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் எதனா சொல்லி இருப்பீங்களா? முதல்ல வெங்காயம் தக்காளி போட்டு லேசாக வதக்கி, ரொம்ப சுருளெல்லாம் வதக்க தேவையில்ல. லேசாக வதக்கிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுக்கினேன். அதெல்லாம் வதக்க தேவையில்ல. சும்மா ஒரு கலர் காட்டிட்டு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா புளி ஊற்றிக்கா. என்ன இருங்க லைனா நீங்கள் பாட்டுன்னு சொல்லின்னு போயினே இருக்காதீங்க. ஒன்று ஒன்றா சொல்லுங்க. ஆமாம், உனக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு நானே செஞ்சுட்டு போயிட வேண்டிய இப்படி கூட இருக்குதே. அவசரப்படாதீங்க. வெங்காயம் தக்காளி போடணும் முதல்ல தானே? ஆமாம் போடு. வெங்காய தக்காளி பூண்டு போட்டேன். என்னுடைய கீரை தண்ணி அறுத்து ஊற்றினேங்க. வச்சிருக்கேன். இப்போ வெங்காய தக்காளி வதங்கினோன்னா என்னென்ன போடணும்? இப்போ தான் படிச்சு சொன்னேன். உனக்கு 12 வாட்டி சொல்லுவாங்க. என்னதான் வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி அதை விடுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் கீரை தண்டு இதெல்லாம் போட்டுக்கோ. மொச்சக்கொட்டை வேக வச்சு வச்சிருக்கியா? எது மொச்சக்கொட்டை வேக வச்சு போடணுமா? ஏன் ஊற வச்சு அப்படியே போடக்கூடாதா? காய் கூட அது சேர்ந்து வெந்துடும் தான். ஆனால் வயசான காலத்தில் என்னால் கொஞ்சம் மென்று சாப்பிட முடியாது. அதனால் நீ தனியாக வேக வச்சு அதில் போட்டுரு. அதனால தான் முன்னாடி தனியாக வேக வச்சு வச்சிருக்கேன். அப்போ வந்து காயெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பிறகு அதுக்கப்புறமா போடுனே. சரி இப்போ வந்து அதில் காய் போடுறேன். போடு போட்டு வச்சுட்டேன். லேசாக வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கோ. அதுக்கப்புறமா காய் கொஞ்சம் நல்லா வெந்துட்ட பிறகு அரை வேக்காடு வெந்த பிறகு புளி ஊற்றிக்கோ. ஏன் முன்னாடியே புளி ஊற்றிக்கூடாதா? அந்த புளியில் வந்து அந்த காயில் இறங்கிடும். வேணாம், கொஞ்சம் நாள் பாதி வெந்த பிறகு அப்புறம் புளி ஊற்று. அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு கருவோட சுத்தல் லேசாக சுத்தல் போட்டு ஊற வச்சு கழுவி வச்சிருக்கல. இன்னும் கழுவில் ஊற வச்சு வச்சிருக்கேன். நல்லா ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா போட்டு ஒரு 2 கொதி கொச்சோன்னா இறக்கிட்டு குழம்பு. அவ்வளோதானே. ஜிஜிபி மேட்டர் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. குழம்பு கிழம்பு எதனா சொதப்பி வச்சு பாரு. அப்புறம் இருக்குது உனக்கு. அதான் சொல்லிட்டீங்க அப்படி செய்யணும். அதை எப்படி சொதப்பு போங்க. முருங்கீரை பொரியலுக்கு எல்லாமே ரெடி பண்ணுங்க. என்ன முருங்கீரை பொரியலுக்கு வந்து கொஞ்சோண்டு பச்சரிசி வறுத்துக்கடி. அது கூட 4 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோ. முருங்கைக்கீரைக்கு வந்து அதான் போடணும். ஐயா முருங்கைக்கீரைக்குன்னா அரிசி காஞ்ச மிளகாவா? அதெல்லாம் வேணாத்த. இந்த தேங்காய் இருக்குல்ல திரும்பி போட்டுக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாமி கும்பிட்றதுக்கு வந்து நான் சொன்ன பற்றியா அரிசி காஞ்ச மிளகாய் அதான் போடணும். புரிஞ்சுதா? அதெல்லாம் தேங்காய்லாம் போட தேவை. ஏம்மா எதனா ஒன்று சொல்லி நேர்க்கும் வந்து கேள்வி. நான் சொன்ன மாதிரி செய்யி. சரி கொடுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் அறுத்து கொடுங்க. என்னுடைய கொழுக்கட்டைக்கு வேறு அரிசி ஊற வைக்கணும். ஊற வைக்கிறத ஒரு 2 மணி நேரமாக பச்சரிசி ஊறினா தான் அதை ஆற வச்சு கொழுக்கட்டைக்கு அரைச்சி எடுத்து வந்து கொழுக்கட்டை செய்ய முடியும். அரிசிக்கிட்ட கொடுத்தாலும் அரைச்சி எடுத்து வந்து கொடுத்துருவான். சீக்கிரம் ஊற வை. இல்லை நானே ஊற வைக்கவா? நானே ஊற வைக்கிறேன். சரி இவனை தோரணும்னா கட்ட சொன்னா கட்டினா இல்லையான்னு தெரியல. எங்கே போனான்னு தெரியல. அவர் குளிக்கிறாத்த எவ்வளோ நல்லா குளிச்சு இருப்பான். தேதின்னு குளிச்சிருக்கானே. அவர் வேற கடைக்கு வேற அனுப்பினாத்த. சீக்கிரமா கறி மீன் எல்லாத்தையும் வாங்கி சொல்லணும். அவர் வாங்கின பிறகு தான் ஊற்றி முடிச்சோன்னா சமைக்க ஆரம்பிக்கணும். 6 மணிக்கெல்லாம் வேற கும்ப போனோம்ல. இது நான் போய் அவனை குரல் கொடுக்குறேன். அப்படியே சதீஷ் என்ன பண்ணுறேன்னு பாருங்கத்த. இந்த 2 வந்து வெளியில் வேலையில் இருந்ததுங்க. சாமி படத்துலாம் கொஞ்சம் பூ வைக்க சொல்லுங்க சதீஷை. சொல்கிறேன். மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். மாமா எனக்கு 2 தூள் மாங்காய் பீஸ் மட்டும் கொடுங்கம்மா. என்ன கேட்டா? மாங்கம்மா உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நேற்று காய்கறி வேணுந்தாங்களே அதெல்லாம் கொடுங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? காய்கறி கூட வேணுந்தாங்களே எனக்கே தெரியாது. நானே சரி பார்த்தா கண்டுபிடிச்ச மாங்காய் அதில் இருக்குதுன்னு. நீ எப்போ பார்த்தா? அதெல்லாம் பார்த்தா 2 பீஸ் மட்டும் கொடுங்கம்மா. இப்போ சாமிக்கு முத்தையாக வேணும் வச்சிருக்கோம். குளிச்சல ட்ரெஸ் மாற்ற வேண்டியதானே. எங்கே அப்படி இருக்கா? போ அந்த வேலையை போய் பாரு. முதல் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. அரிசி ஊற வச்சு தரேன். போயிட்டு மாவு வச்சு வந்து கொழுக்கட்டை சேர்த்துக்கு. அப்போ அங்கே நடனா வேப்பில் ஓட்டிக்கணும். அங்கே வா தோரணம் கட்டணும்னு கூப்பிட்டுனுக்கு. உங்களுக்கு மாவு வச்சு தரணும். எல்லா வேலையும் நானே செய்யணுமா? இன்னொருத்தி ஒருத்தி எதுக்கு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கா? அவள் சின்ன பாப்பா புரியுதா? நீ தானே பெரிய பையன். நீ தான் கூட மாட வேலை செய்யணும். அதுக்காக எல்லா வேலையும் நானே செய்யணுமா? அவள் எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாளா? பாட்டி என்னன்னா சாமிக்கு என்ன பூ வைக்க சொல்றாங்க. ஏன் அந்த வேலை கூட அவ செய்ய மாட்டாளா? ஏன் அவட்ட சொல்ல வேண்டியது தானே? அவள் ஜாலியாக விளையாடின்னு இருக்கா. ஆமாம், சாமி படத்துக்குலாம் பூ வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. பொம்பளை பசங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது மட்டும்தான் விளையாட்டுக்கு ஆடுறதுக்கு பார்த்துக்கலாம் டைம் கிடைக்கும். அவங்களே கொஞ்சம் பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் வேலை செய்யணும். அம்மா வீட்டில் வேலை செய்யணும். கல்யாணம் பண்ணி அங்கே போய் வேலை செய்யணும். வயசாகிற வரைக்கும் வேலை செய்யணும். அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீ அம்மாவே பார்க்கல. அம்மா எவ்வளோ வேலை செய்யறாங்க. பாட்டி பார்க்கல. பாட்டி எவ்வளோ வேலை செய்கிறாங்க. அதனால பொம்பளைங்களாம் வந்து காலம் ஃபுல்லாக வேலை செஞ்சு தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு ஏன் அவங்க வேலை செய்யல இவங்க வேலை செய்யல அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. இப்படி தான் தங்கச்சி பெரிய பொண்ணான பேருக்கு நிறைய வேலை செய்வா. இப்போ நீ வேலை செய்ப்போ. சொல்லி ஏமாத்துங்கம்மா. சரி மாங்கா கொடுங்க. இப்போ மாங்கா நீங்கள் கேட்டால் அடி வாங்குவேன். சாமி கும்பிட்டுக்கு தான் ஒரே ஒரு மாங்கா தான் இருக்குது. அது குழம்புல போகிறதுக்கு அதை தர முடியாது. போ குழம்புல போட்டு பிறகு சாப்பிடு. நான் சாமியில் கோச்சிக்காதுமா. கொஞ்சோண்டு கொடுங்கம்மா. சாமி நான் வந்து பார்க்க ஒப்புது. இப்போ பாரு அடி வாங்க ஒழுங்கா ஓடி போயிடு. இந்த வீட்டில் ஒரு சின்ன மாங்காய் துண்டு கூட நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ பாரு கருப்பு கலர் இல்லாமல் ட்ரெஸ்ஸை போடு. சாமி கும்பிட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. இதில் இது வேறையா? சரி நம்ம கொடுத்த வேலையை மடமான முடிச்சுட்டு நம்ம விளையாட்டுக்கு போகலாம். இன்னைக்கு ஃபுல்லாக விளையாட்டுக்கு போக முடியாதுப்பா. நிறைய வேலை இருக்குது வீட்டில். மாவு வச்சு தர சொன்னீங்க. சரி தந்துடுவேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண தோரணை கட்டுறதுக்கு அதுக்கு அந்த வேலை செஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு நம்ம வேலை இருக்குது. நான் விளையாட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு வரேம்மா. அப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கூப்பிடுங்க வரேன். ஸ்கூல் லீவ் ஒரு அன்றைக்கி தான் விளையாட முடியும். எப்படி இருந்தாலும் ஒரு பண்டிகை ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் அப்படின்னா தான் லீவ் விடுறாங்க. அப்போ வீட்லேயே வேலை சொல்லியே அந்த நாள் ஃபுல்லாக கழிச்சு போடுறீங்க. அப்போ எங்கே விளையாட முடியுது? அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து படிக்கணும். எங்கே விளையாட முடியுதா? ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஜாலியாக விளையாட சொல்லி பாரதியார் பாட்டு எழுதி வச்சு போயிருக்காரு. தப்பா பாரதியார் பாட்டு வரையா? அதனால நாங்கள் வந்து விளையாட்டுக்கு போகிறோம். ஓகேவா? ஒரு சின்ன வேலை வந்து சொல்லுங்கள். நான் செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன். பெரியவங்களாம் நம்மளுக்காக தானே எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை.
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிலாம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் யாருமா சொன்னது? அதெல்லாம் உனக்கு தெரியாதே. சரி சரி, அதை விடுங்க. இப்போ குளிச்சுட்டேன், புது ட்ரெஸ் போட்டுங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வேலை செய்யணும், அவ்வளோதான். அதை போட்டுங்களா? நம்ம ஒரு பிட்டு போட்டு அந்த பிட்டு நம்மளுக்கே திருப்பி போடுறாங்க. சஞ்சு அம்மா கூப்பிடுறாங்க பாரு. அவன் மட்டும் ஜாலியாக விளையாடினுக்கா. வசம் என்ன மாதிரியே இருக்குதுமா அப்படியே. அச்சோ, இது நல்லா வதங்கி போச்சே. முளக்கத்தில் எங்கே உப்புங்க? ஏமா வேஸ்டான காய்கறி, இந்த காய்கறி அறுத்த மிச்சம் அந்த தோல்லாம் இருக்குல்லம்மா, அதெல்லாம் இதில் போடுங்கம்மா, மாடுக்கு எத்தனை வைக்கிறேன். இவன் ஒருத்தன் பக்கெட்டை வெளியில் வைடா, எல்லாத்தையும் அதில் போடுறான். ஏமா காலையிலே சொன்னல, மாடுக்கு கொஞ்சம் தான் கஞ்சி தண்ணி இருக்குங்க, அதுக்கு பத்தவே இல்லை, கத்தினே இருக்குது. இதெல்லாம் கொடுங்க, எத்தனை கொடுங்க அதுக்கு. இல்லைன்னா 4 தக்காளி மட்டும் கொடுங்க, முதல்ல கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு. பாவம் பசியில் இருக்குது. கதையை கேட்டீங்களா? நல்லா இருக்க தக்காளியை கொடுக்கணுமா மாடுக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு? ஓட்ட தக்காளி என்ன கூட பரவாயில்ல. ஏண்டியா மாடு நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தானே, அதுக்கு பசிக்குது இல்லை? இல்லைன்னா போய் வீடு போய் கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடு. ஆரம்பிச்சிருங்க 2 பேரும். என் தலைக்கு மேலே வேலை இருக்குது. இப்போ உங்கள் சண்டையை பார்த்துன்னு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இப்போ எனக்கு வேலையா? அத்தை, எனக்கு சமைக்கிற வேலையே இருக்குது. அத்தை, என்ன போய் கஞ்சி தண்ணி வாங்கி சொல்கிற வீடு அவர் போய் வாங்கி வரலாம்ல? என்னது, நான் போய் வாங்கி வருவா? ஆமாம், தினமும் நான் தானே போய் வாங்கி வரேன். இன்னைக்கு நீங்கள் போய் வாங்கி வாங்க, தருவாங்க. அங்கங்க வீட்டில் ஒரு யானை வச்சுட்டு வந்துக்கிறேன், அதெல்லாம் அதில் ஊற்றி வச்சிருப்பாங்க. அதை எப்படி 8 பக்கெட் ஊற்றின்னு வந்தே இருங்க. இம்மா கேட்டீங்கம்மா, வீடு போய் நான் போய் கஞ்சி தண்ணி எடுத்துன்னு வருவான். கேட்டு கம்முன்னு இருக்கிறா? ஏன்டா அவள் வேலையாக இருக்கிறா, நீ போய் எடுத்து ஊற்றின்னு வந்தேன்டா. இம்மாம்மா எல்லார் வீட்லையும் நாய் வளர்க்குறாங்கம்மா. என்னை பார்த்துச்சுன்னா ஏதோ புது ஆள் வந்திருக்கான், வீட்டிலேருந்து அண்டாங்க சட்டி குண்டெல்லாம் திடீர்னு போத்துக்கு வந்திருக்கான் சொல்லிட்டு கடிச்சிட போதுப்பா. அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, அது தெரியும். கஞ்சி தண்ணி எடுத்து தான் வந்துக்கிறாங்கன்னு. ஏன்டா நீ என்ன தினமும் போற, இன்னும் தெரியும்ல நாய்க்கும். நான் புதுசாக போனால் என்ன கடிச்சிடும்டி. நீங்கள் கையில் எடுத்துன்னு போகிற பக்கெட்டை பார்த்து அதுங்க கண்டுபிடிச்சிடும். கஞ்சி தண்ணி தான் ஊற்றி எடுத்துன்னு போத்துக்கு வந்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. போய் எடுத்துன்னு வாங்க போங்க. அதை விட்டு தக்காளி கூட வெங்காயம் கூட வந்து கேட்குறீங்க. இங்கே பாரு, இனிமேல் எல்லாரையும் வந்து வீட்டை எடுத்து வந்து ஊற்றிட்டு போக சொல்லு. வீட்டெல்லாம் போய் அவங்க வீட்டெல்லாம் போய் எடுத்துட முடியாது. ஆமாம், வீட்டை வந்து ஊற்றிட்டு எடுத்து போவாங்க. அவங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது பொழுது. நம்ம தானே மாடு வளர்க்குறான், நம்ம தான் போய் எடுத்துன்னு வீடு விட போங்க. இம்மா நான் போய் ரொம்ப நேரம் கழிச்சு வரலன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் வந்து என்னன்னு பாருண்ணே. நாய் நல்லா சின்ன வயசுலேருந்து உனக்கு பயம். ஒரு மாடு வளர்க்கறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு கடவுளே. அதுவும் சும்மா இல்லாம மேன்னு கஞ்சி கிடக்குது. ஒரு நாளுக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணி கம்மியாக குடிச்சாதான் என்னவா அதுக்கு. இன்னைக்கு எந்தெந்த நாயெல்லாம் என்ன துரத்திக்கின்னு வரப்போதும். ஒரு வேலை வச்சா அப்படியே மூக்கால அழுவாரு. அப்படியே வந்து நின்று கதை. போய் இன்னும் கூட்டு செய்யணும், முருங்கைக்கீரை பொரியல் செய்யணும். எவ்வளோ வேலை இருக்குது. 11 முக்காக்கெல்லாம் ஜீவாத்தை கொடுக்கணும். போ வேலையை போய் பாரு, நின்றுப்பேன். நீங்கள் முதல்ல காய்கறி அறுத்து முடிங்க. கூட இடத்துக்கு வந்து வச்சு உட்காந்துங்க. என்ன காய்கறி தேவையா மெத்துக்கு எத்துக்குள்ள வைங்க. எல்லாரும் வருவாங்க. அப்புறம் பார்த்துறாங்கன்னா காய்கறி பார்த்து கண்டு வைப்பாங்க. இவ்வளோ காய்கறி வாங்கி வச்சுக்கிறாங்க பாருன்னு. அதுக்கப்புறம் நம்ம எப்போ வாங்குவோம் தெரியல. இந்த மாதிரி காய்கறிலாம் டக்கு டக்குன்னு தேவையான காய்கறி எடுத்து வச்சு மீதி எடுத்து அந்த கட்டையில் தள்ளுங்க. அப்போ தான் நம்ம வந்து மதியத்துக்கு மேலே சமைக்க வேண்டியது வேலை இருக்குது. அப்போ எடுத்துக்கலாம் காய்கறிலாம். எடுத்துக்கு மீதி எடுத்து கட்டையில் தள்ளி வைங்க. ஏரியா 2 சவுசவு போட்ட போதில்ல, 2 செஞ்சு உங்கள் மூக்கில் தான் வைக்கணும். பத்தாது, ஒரு 4 எடுத்துக்குங்க. வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு குடும்பம் நட்டு. நம்ம 4 பேர் மட்டும் தானே பரவாயில்ல. எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் வராங்களா சாப்பிட்றதுக்கு? உங்களுக்கு வேறு தரணும்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. ஒன்றும் வேஸ்ட் ஆகிடாது. அத்தா எல்லாமே ரெடியா. நீ பாருங்க, 2 குண்டால கூழ் கழிச்சாச்சு. அப்புறம் துள்ளு மாவு, அதுக்கப்புறம் அந்த அரிசி மாவு உருண்டை பொங்கல் மாதிரி செஞ்சு அதில் வெல்லம் அரிசி மாவில் வச்சு கலந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் கூட்டு, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் இளநீர், அப்புறம் பானகம், அந்த வெல்லம் போட்டு தண்ணி. வேறு ஏதாவது விட்டு போச்சானே? வேறு ஏதோ விட்டு போடி. எல்லாத்தையும் திங்க இங்கே வச்சிருக்கேன். வெளியில் வாசலில் வச்சு தண்ணி கூழ் ஊற்றணும். வீட்டுக்கு வச்சு ஊற்றுவேன். வெளியில் வாசல் வச்சு தான் ஊற்ற போகிறோம். இங்கேருந்து எடுத்துமே அங்கே வைக்கணும். எல்லாமே ரெடி தானே? வேறு எதாவது வைக்கணுமா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் இங்கே வச்சிருக்கேன். கூழ் உப்பு போட்டு கரைச்சாச்சு. உள்ளே வந்து கட்டி கூழ் வச்சு சாமிக்கு வந்து எல்லாம் 5 போட்டுட்டியா? உள்ளே வேறு வைக்கணுமா? வைக்கலையே. உள்ளே 5 போட்டு கூழ் வச்சு பொரியல் குழம்பெல்லாம் வச்சு உள்ளேந்து வார்த்தை கொடுக்கணும். வெளியிலேருந்து வார்த்தை கொடுக்கணும். அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வரசில் கூழ் ஊற்றும் போது வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. இங்கே எல்லாம் வீட்டுக்கு எடுத்து போதாங்க எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா தான் சொல்லுவாங்க அவங்க வீட்டிலேருந்து. ஆமாம், வேணாம் அவங்களே நான் சொன்னேன். நம்ம வீட்டு யானத்தை கொடுத்தனா தரவே தராதுங்க. எப்படி வந்து கோமதி வந்து திடீர்னு கிடக்குது. என் வீட்டு யானத்தில் வாங்கி வந்து வச்சுங்க, திருப்பி தரேன். அதுக்கப்புறம் நான் வந்து போய் எல்லார் வீட்டில் போய் திடீர்னு கிடக்கும். என் வீட்டு யானத்தை கொடுங்க, என் வீட்டு யானத்தை கொடுங்கன்னு. சரி தர மாதிரி உள்ள சாமி கலையை போட்டு வந்துடுறேன். போ சீக்கிரம் போ. ஏன் வசந்தி வரேன்னு சொன்னல, வரல இல்லையா? என்னன்னு தெரியலடி, ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. மாமியார் கறி உள்ள போல இருக்குது. ஒரு அம்மா வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க, அண்ணன் வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க. ஒரு வீட்டு பொண்ணு வரலன்னா எப்படியே? ஃபோன் பண்ணுங்க, அவங்க மாமியார் கிட்ட நான் பேசுகிறேன். வேணாம் உங்களுக்கு இஷ்டம் வந்தால் வரட்டும். நம்மளாம் அவங்க வீட்டில் சண்டை போட தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப திமிர் அதிகமாகி போகுது. நம்ம வீட்டு போன மாதிரி அனுப்ப சொல்லுங்க. இங்கே கூழ் குடிச்சிட்டு போட்டோம். நல்லா சாமி கும்பிட போகிறோம், நல்லா சமைச்சிருக்கோம். நல்லா சாப்பிட்டுட்டு போத்தவரை ஒரு கூட தச்சு பொண்ணு கூட ஒரு அம்மா வீட்டுக்கு அனுப்பாமல் வச்சிருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அவங்களுக்கா தெரியணும். அவங்களுக்கு தெரியல, நம்ம தான் கேட்டு அவங்களுக்கு தெரிய வைக்கணும். பார்க்கலாம் சாமி கும்பிட்றதுக்குள்ளே வரலன்னு. வரதான் அவள் காலையே வந்திருப்பா. கூட மழை வேலை செஞ்சிருப்பா. எனக்கு நான் தனியாக வேலை செஞ்சுருக்கேன். அவளுக்கு தெரியாது அன்னிக்கறியை தனியாக வேலை செய்யலாம், போய் கூட மழை வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரல போடுது. அது ஆளே காணும். உங்களுக்கு கூட மழை வேலை செய்யறதுக்கு ஆளு இப்படி காலை போட போடுது. அப்படி இல்லை, நான் வந்து அப்படி சொல்ல வரல. வரதானே சீக்கிரமாக வந்திருப்பாளே அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன் எனக்கு வேலை செய்ய தெரியாதா? போ சாமி வேலை போய் பார்ப்போம். 5 குழு பொரியல் குழம்புல போய் நம்ம என்ன சொல்ல வரன்றது மாமியை புரிஞ்சிக்க மாட்டேது. ஃபோனுக்கு வேறு காசு போடணும். ஃபோன் காசு போடாதான் பேச முடியும். சதீஷே, இப்போதுக்கு நீ அவனை கூப்பிட்டு வேலை போய் பார்ப்போம். இருங்கத்த இந்த கூப்பிங்களா? நீ இன்னும் துண்டோட தான் சுற்றி இருக்கியா? ட்ரெஸ் மாத்திரியா? அப்பா ஹெல்ப் பண்ணி இந்த தோரணை கட்டுறதுக்கு. சரி, ட்ரெஸ் மாற்றின்னு போயிட்டு கடைக்கு போயிட்டு அம்மா ஃபோனுக்கு காசு போட்டுட்டு வா. ஏமா இப்போ யாருக்கு ஃபோன் பண்ண போறீங்க? உங்க வேலை பாருங்க, அப்புறமா போய் காசு போட்டுக்கலாம். ஏன்டா அப்படி இருக்கிற? கொஞ்சம் கூட ஒரு பாசன்றது கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சு. நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றேன், அத்தை வரலையே,
அத்தைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை கிடையாது, பாசமும் கிடையாது. இன்னைக்கு என்ன தாய்க்கு ரொம்ப பாசம் அத்தை மேல. அவன் தானே கூட மாட அம்மாக்கு வேலை செய்வா, புரியுதா? அதுக்கு தான் ஒன்று இருக்கு. வர போயிட்டு ட்ரெஸ் மாற்றிங்க, கடைக்கு போயிட்டு அம்மாக்கு ஃபோனில் காசு போட்டுட்டு வா. அம்மா வந்து ஃபோன் பண்ணி அத்தையை கூப்பிட்றேன். ஓஹோ, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, அத்தையை கூப்பிட்றியா? இப்போ பாசம் எதுவும் இல்லை. ஆமாம், பாசம் இல்லை, பாப்பா. இன்னைக்கு குடும்பத்தை ரெண்டாக்காம விட மாட்டா போல இருக்குது. ஃபோன் இன்னும் எதுவும் பண்ண தேவை, வேலையை பாரு. நீங்கள் கும்பிடுங்கட்டா, ஓடு ஓடு, கட்டையை மாற்றி நெட் ஹவுஸை போடுங்க. போயிட்டு போய் அம்மாக்கு ஃபோனில் காசு போட முடியாது. ஓடு ஓடு. எனக்கு கூட ஒரு 10 ரூபாய் வேணுமா? 10 ரூபாய், நான் 20 ரூபாய் கூட எடுத்துக்கோ, சீக்கிரம் போ. அப்படியே முட்டையை வாங்கி வந்துருந்தேன். இருடா வர, போயிட்டு அதே காசு தரேன். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி திரிசூலி, துணை நீ மகமாரி, தாயே கருமாரி. யார் அது என் வீட்டு வாசல்ல பாட்டு பாடின்னு இருக்கிறது? உங்க பாட்டி. ஏன் பாட்டியா? என் பாட்டி எப்பயும் போய் சேர்ந்தாங்களே வேலை பாட்டி போய். காலையில இருந்து நான் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு ஆள் வந்து குடமாட வேலை செய்யறேன், குடமாட உதவி செய்யறேன், குடமாட சமையல் செய்யறேன்னு சொன்னாங்க தான் காணும். இப்போ நான் என்ன கோலம் போட்டுன்னு இருக்காங்க. இப்போ யாரா கோலம் போட சொன்னாங்களா உன்ன? நான் போட்டுக்க மாட்டேன். இவ்வளோ வேலை செஞ்சேன், இந்த கோலம் போட்டுக்க முடியாதா? ஓவரா மினுக்காத. மணி அது பேர் தேர்த்து வந்து வை. ஒரு குழம்பு, ஒரு முருங்கைக்கீரை பொரியல், ஒரு கூட்டு செஞ்சுட்டு ஓவரா சீன் போடுவேன். இனிமே தானே சமைக்கிற வேலையா இருக்குது. சிக்கனு, மட்டன், மீன் எல்லாமே செய்யணும். மீன் குழம்பு வைக்கணும், கறி வறுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. கொழுக்கட்டை செய்யணும், கும்பு படையலுக்கு எவ்வளோ செய்ய வேண்டியது, அதை நான் தான் செய்ய போகிறேன். போ வேலையை பார்ப்போம். போ, சும்மா ஆடுவேன். ஆமாம், காலையில் வந்து எல்லா வேலையும் செஞ்சு அப்படி கொடுத்துட்டேன். இப்போ வந்து கும்ப படையலுக்கு ரெடி பண்ண போகிறேன். உன் மாமியாரை கூடுவா. இப்போ எதுக்கு மாமியார் கழுவி கூப்பிட்றேன்? உன் மருமக கூழ் பானையை கையிலே வச்சு நின்று இருக்கா. எடுத்து வந்து வச்சுட்டு போய் வேலையை பண்ண பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது ஒன்று இங்கே இருக்குன்னு அது பேசவே தெரியாது பாரு. நீ வரை எடுத்து கொடு. ஏண்டி உன் நாத்தனார் வரலையா? ஃபோன் பண்ணங்க, எடுக்கவே இல்லை. ஏண்டி எதனா கதை வளர்த்து விட்டேன்னு? நான் எதுவும் சொல்லலை. என் மாமியாரும் அதை தான் கேட்குது. எதனா கதை வளர்த்து வச்சுட்டு வசந்தின்னு. நீ பண்ணக்கூடிய ஆள் தானே. நீ வேற சும்மா இருக்கா? கோலம் போட்டு முடிச்சிட்டியா? வைக்கவா கூழ் பானையே? இது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். இந்த ரெடியா? என்னடி இது தூக்குச்சட்டி கைமா வந்துருக்குற? பின்ன உங்கள் வீட்டில் கூழ் ஊற்ற போகிறீங்க. கூழ் வாங்கி போயிட்டு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டு இல்லையா? வீட்டில் கேட்க சின்னோண்டு தூக்கு தருவீங்க. அதான் வீட்டில் இருக்கிற பெரிய தூக்கா பார்த்து எடுத்துன்னு வந்திருக்கேன். என்னக்கா கோமதிக்கா, நான் சொல்ல சரிதானே? ஆமா சரிதான். நானே கொஞ்சம் கூழ் தானே செஞ்சிருக்கேன். எங்கே வேஸ்ட் ஆகிட போய் சொல்லிட்டு நீ என்ன இவ்வளோ பெரிய தூக்குச்சட்டி எடுத்துன்னு வந்துருக்குற? இந்த கூழ் பண்ணி இருக்குது மொத்தத்தையும் ஊற்றினாலே ரொம்ப வருது. மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறேன்? மற்றவங்களை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. இப்படிதான் முதல்ல எனக்கு தூக்குச்சட்டி ஃபுல் பண்ணி கொடு. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் மற்றவங்களுக்கு கொடு. அடி வாங்க போற பாரு. நீ என்ன முதல்ல சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்தால் எடுத்துன்னு போ வீட்டுக்கு. ஏன் கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுன்றதே கிடையாது 2 பேருக்கும், அக்கா தங்கச்சிங்களுக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கூழ் ஊற்றுது. அது நல்ல ஒரு பெரிய பானையை வச்சு காய்ச்சி ஊற்ற வேண்டியது தானே. குட்டி குட்டி பானையில் காய்ச்சி வச்சிருக்கீங்க. இந்த காலத்தில் அதாவது கூழ் குடிக்கணும்னா கஷ்டப்படுதுங்க. எங்கள் வீட்டில் இருக்குதுங்களே இந்த சின்ன நம்பர் போதும், எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லுதுங்க. சரி வேஸ்ட் ஆகிட போக சொல்லிட்டு நான் சின்ன பானையில் தான் காய்ச்சி வச்சிருக்கேன். உங்களெல்லாம் நம்பி இவ்வளோ பெரிய தூக்கு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறது? சரி, மிச்சம் மீதி மீறாமலே போயிடும். என்ன கீதா ராணிலாம் வரலையா? குரல் கொடுத்து தாங்க வந்திருக்கிறேன். அவங்களும் வீட்டில் சட்டி பானையெல்லாம் தூக்கின்னு வந்து இருக்காங்க கூழ் வாங்கி போலான்னு. இங்கே உனக்கே கூழ் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. இல்லை அதுங்களாம் வேற தூக்கின்னு வந்துங்க சட்டி பானையை. ஆமாம், கீதா வந்து பெரிய அண்டாவாக எடுத்துன்னு வர போதான். அதான் பண்ணமலை ஏறி அந்த மூட்டை கட்டி வச்சுக்கிறேன். அதெல்லாம் கழுவி எடுத்துன்னு வரேன் சொல்லிட்டு வேலை பார்த்துன்னு இருக்குது. அடியே ஏன்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஆடி மாதம் கூழ் தேடி போனாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களே, அதான் அலப்பறை. சரி இதுக்குள்ள கூட ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு மீதி எவ்வளோ எடுத்துன்னு போங்க. என்னது ஒரு டம்ளரா? என்ன நிறைய கூட தானே செஞ்சு வச்சுக்கிறேன். சும்மா பேசினேன். இப்போ உள்ள வேற இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ள வச்சுக்கினே தான் சீன் போட்டுனுக்குதா? 29 தான் இருக்குதுன்னு என் மாமி 2 பாயில கரைச்சி வச்சிருக்குது. ஒன்று தான் வந்திருக்கேன், ஒன்று உள்ள இருக்குது. அதை எடுத்து வந்து வைக்கிறேன். சட்டை போட்டு 4 மணி 12 போகுது. அதுக்கப்புறம் 12 1:30 ஆகுமே கண்டமாக வருது. அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரம் போ, வேலையை பாரு. ஆமா நைட்டு வேற மறந்துட்டு நான். கோலம் முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு. இக்கா கருவாட்டு குழம்பு, அந்த கீரை பொரியல், அதுக்கப்புறம் அந்த சவு கூட்டு அதெல்லாம் இருக்குதுல்ல. எல்லாமே செஞ்சு ரெடியாக வச்சிருக்கேன்டி. இந்த டம்ளர் எடுத்து அதில் கூழை ஊற்றி பாதி ஊற்றி அதுக்கு மேலே அந்த பொரியலை போட்டு அந்த முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் இந்த கூட்டு, அதுக்கப்புறம் இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இருக்கு பற்றிய ஒரு சுகம். பாய் நாக்கில் நாட்டி ஆடும் அந்த சுவை. என்னோட சமையலுக்கும் ஒரு அடிமை இங்கே இருக்குப்பா. சட்டி நிறைய தானே குழம்பு வச்சிருக்கிறேன். அதை தம்பு துண்டு வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் குழம்புல நல்லா சட்டி நிறைய தாண்டி வச்சிருக்கிறேன். அப்போ நல்லா கூழை ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த மாதிரி கூழ் குடிச்சு நான் பார்த்தது இல்லடி யாரையும். எல்லாம் கூழுக்கு வந்து இந்த குழம்பு, இந்த கருவாடு, இந்த கூட்டு பொரியல் எல்லாம் தொட்டு தான் சாப்பிடுவாங்க. இவ ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாமே. அந்த டேஸ்ட்டே வேறு டேஸ்ட்டுக்கா. இன்னைக்கு நீ வேணா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு. ஏனாதிக்கா உனக்கு தெரியாது? நான் கூட அந்த மாதிரி குடிச்சதே இல்லடியே. இது பாரு, ஒரு டம்ளரில் வந்து 3/4 இல்லை 1/2 கூழ் ஊற்றிட்டு மீதி வந்து குழம்பு, அந்த முருங்கைக்கீரை பொரியல், அந்த கூட்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கலக்கி குடி. என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? 365 நாள் அந்த மாதிரி குடிக்கலாம் கூழ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்குலாம் யாருன்னா கூழ் செஞ்சு கொடுத்தாங்க வச்சுக்க, வருஷம் ஃபுல்லாக நான் அதே மாதிரி சாப்பிட்டுன்னு இருப்பேன். பிரியாணிலாம் தோற்று போயிடுனா பார்த்துக்கோ. இவ சொல்றது கேட்டால் எனக்கு நாக்கில் எச்சு ஊறுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி. சரி உட்காரு, நான் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். திவாத்தை கொடுத்துட்டு கூழ் குடிக்கலாம். போட்ட கிடக்குன்னு எடுத்துன்னு வா. ஏன்டி அந்த தூக்குச்சட்டிலாம் கொஞ்சம் ஓரமாக வை. என் மாமியார் பார்த்தா என்ன கிண்டல் பண்ணுடி. உன்ன மாதிரியே பார்த்தியா உன் ஃப்ரெண்டுங்களும் தூக்குச்சட்டி எடுத்துன்னு வந்திருக்காங்க சொல்லிட்டு எடுத்து அந்த மரத்து பின்னாடி வேடி. ஐயா, இதில் என்ன சிங்க இருக்குது? பார்க்கட்டும், மாமியார் பார்க்கட்டும், கிண்டல் பண்ணட்டும். என்ன ஊர் உலகத்தில் செய்யாது எதுனா செஞ்சுட்டுமா? என்ன கூழ் ஊற்றுனா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வாங்கி தான் போவாங்க. அதுக்கு தான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஓவரா சீன் போடாத. போ. அதுக்கப்புறம் ஊழிச்சிட்டான்.
இந்த தூக்குச்சட்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஐயோ இத்தனை நாள் மறந்து இருந்ததே ஞாபகம் வந்துச்சானு தெரியலையே. நம்ம வேற அவசரப்பட்டு அதோட தூக்குச்சட்டி தூக்கி வந்துட்டுமே. ஏடே இந்த தூக்குச்சட்டி எங்க வீட்டு மாதிரி இருக்கே? ஆமாக்கா உங்க வீட்டு தான்க்கா, மறந்துட்டியா நீ? போன ஆடி மாசம் கூழ் கொடுத்தாமிச்சே அந்த தூக்குச்சட்டி தான், மறந்துட்டியா? அடிப்பாதி போன வருஷம் கூட எடுத்து போன தூக்க நீ இன்னும் திருப்பி தராம வச்சிருந்திருக்க. ஆமா பொருளுக்கு சொந்தக்காரங்களே கேட்கல, அவங்களே வந்துட்டாங்க. அப்புறம் நம்மள எதுக்கு போய் எதுவுமே கொடுக்கணும்? என் வீட்டு சாமான் மொத்தம் இந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட தான் இருக்குது. கொடுத்தா திருப்பி தர மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு பொருளையும். ஆத்தி தூக்குச்சட்டி எடுத்து வந்துடணும். இப்போ வர மாட்டிக்கணும் பாரு. அப்போ என் வீட்டு சாமான் எத்தனை உன் வீட்டுல இருக்குன்னு தெரியலையே. ஆமா உன் வீட்டை தூக்கி போய் என் வீட்டில் வச்சிருக்க வேலையை போய் பார்ப்பா. வந்துட்டேன். இந்த காசுல யாரையும் நம்ப முடியாது போல இருக்கு.